அருமையான பாஸ்டர் ஐயாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். எனக்கு அவர்களை நீண்ட காலமாக தெரியும். நான் அவருடைய ரகசிய ரசிகன். எப்படி? நான் அவருடைய ரகசிய ரசிகன். அவர்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் அவர்களுடைய செய்திகளை நான் கேட்பது தொலைக்காட்சி மூலமாகவும் இதர விதங்களிலும் அவருடைய செய்திகளை கேட்டு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படியாகிலும் அவரை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று நான் சொன்ன வேளையில் அருமையான சகோதரன் முருகவேல் அவர்கள் சொன்னார்கள், அவர் என்னுடைய நண்பர் தான், ரொம்ப சிம்பிளான ஆள், நீங்கள் நேராகவே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அவர் பேசுகிற விதங்கள், இந்த செய்திகள் எல்லாம் கொடுக்கும் போது நான் அவரை எப்படி பார்த்திருக்கிறேன் என்றால், ப்ரீச்சர் ஆஃப் சவுண்ட் டாக்ட்ரின், ப்ரீச்சர் ஆஃப் சவுண்ட் டாக்ட்ரின், ஆழமான சத்தியங்களை தெளிவாக பிரசங்கிக்கிற ப்ரீச்சர் ஆஃப் சவுண்ட் டாக்ட்ரின் என்று என்னோட மனதில் பதிந்திருக்கிறதாக போய் பார்ப்பது எனக்கு பயம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 கல்யாண வீடுகளில் நான் பார்த்துருக்கிறேன். கடைசியாக என்னுடைய மகனுடைய விஷயத்தில் நான் மிக சோர்ந்து, நான் யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது, யார் வந்தார்கள் போனாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒருத்தரை தெரியும், அவர் என் பக்கத்திலே வந்து நின்றார். அவர் ஒரு தேவதூதனை போல என் பக்கமாக வந்து நின்று எனக்காக ஜெபம் பண்ணினார். அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும், எனக்கும் அவருக்கும் எந்த ஆழமான உறவுகள் கிடையாது, என்ன தெரியாது. நான் அவருடைய ரகசிய ரசிகன், நான் அவரை நேசிப்பது அவருக்கு தெரியாது. நான் அவருடைய செய்திகளை கேட்டு நான் மாறுதலை பெற்றது, அறிவை பெற்றதுலாம் அவருக்கு தெரியாது. கடிதம் எழுதுனது, ஃபோனில் பேசினதும் இல்லை. அவர் வந்து என் பக்கத்தில் நின்ற ஒரு தேவதூதனை போல. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவள் நம்ம மத்தியில் வந்திருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்கள் நேரம் எடுத்து நீங்கள் கொண்டு வந்த செய்தியை இந்த ஜனங்களை சொல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சபையின் பேர் ஓப்பன் டோர் சர்ச். அவர் வண்ணார்பேட்டையில் இருக்கிறார்கள். ஒரு சிறந்த வேத பண்டிதர். அவருடைய செய்தி உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பரிபூர்ணமாக நம்புகிறேன். நான் இதற்காக ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நல்லவர். இதுக்கு முன்னால் இன்னொரு கூட்டத்தில் பேசிட்டு இப்போ வந்துட்டுருக்கிறேன் கொளத்தூரில். இன்று காலையில் தான் 3:30 மணிக்கு சென்னைக்கு வந்தேன். தொடர் பிரயாணங்கள், பல வெளிநாட்டு ஊழியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி காலை தான் வந்தேன். ஐயா சொன்னார், இது மாதிரி இன்றைக்கி வரணுன்னாரு. எங்களுக்கும் ஒரு ஆராதனை இன்றைக்கு மாலையில் எங்கள் சபையில் இன்றைக்கி ஆதியாகமம் அதை மையமாக கொண்ட ஒரு பரீட்சை. இந்த வடசென்னை ஊழியர் என்ற அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். அடுத்த வாரம் ஃபாதர் பெர்க்மான்ஸ் எங்களுடைய கூடுகைக்கு வருகிறார். ஸோ நிறைய காரியங்கள். ஆனாலும் ஐயா சொன்னது மாதிரி இருக்கிறேன். ஆனால் அவருடைய பழக்கம் இல்லை. அவருடைய இந்த மகனுடைய அடக்க ஆராதனையில் அவனுடைய வார்த்தையை பேச ஆண்டவன் கிருபை கொடுத்தார். என்னை பற்றி ஒரு சிறிய முகவரி. நான் இந்து மார்க்கத்தில் பிறந்து வளர்ந்தேன். 1970ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இயேசுவை அறிந்தேன். எனக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தினவர் இங்கே படித்த முருகவேல். இன்றைக்கு அவருடைய மனைவி வந்திருக்கிறார்கள், அவருடைய மகன் வந்திருக்கிறார். நாங்கள் இருவரும் முத்தியால்பேட்டை ஹைஸ்கூல் மண்ணடியில் ஒன்றாக படித்தோம். அவர் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் மூலமாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். சில நேரங்களில் பவுல் அறியப்படுவார், கமாலியல் அறியப்படுவதில்லை. இதன் விட்டு புரியுது. பவுல் அறியப்படுவார், கமாலியல் அறியப்படுவதில்லை. பிடி உஷா அறியப்படுவார், ஆனால் பிடி உஷாவுடைய கோச்சர் நம்பியார் என்று அறியப்படுவதில்லை. அதுபோல் இன்றைக்கி நான் உலகத்தின் 42 நாடுகளில் அவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் கடந்த மாதத்தில் கானா, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா,
அது இருண்ட நாடு, பயங்கரமான ஏழ்மை, வறுமை, இப்படி பல தேசங்கள், மனிதர்கள் போகாத அமேசான் காடுகள், பிரேசில், சொல்லிகிட்டே போகலாம். நிறைய ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. ஏழ்மையான நாடுகள், பல ஏழ்மையான நாடுகள், கம்போடியா, இங்கே நிறைய நாடுகள், வியட்நாம், இப்படி ரொம்ப ஏழ்மை, கென்யா, இப்படி பல ஏழ்மையான நாடுகள், வளர்ந்த நாடுகள். அப்போ இந்த நிலைக்கு என்னை ஒருத்தர் உருவாக்குறாருன்னா இங்கே படித்த ஒருத்தர் தான் அவர் பேர் முருகவேல். உங்களை எல்லாம் தெரியுமான்னு தெரியல. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, God wants nobody to be nobody, He wants everybody to be somebody. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் ஒருவரையும் ஒன்றுமில்லாததற்கு அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் ஏதோ ஒன்று அழைத்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுங்க, தேவன் ஒருவரையும் ஒன்றுமில்லாததற்கு அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் ஏதோ ஒன்று அழைத்திருக்கிறார். இந்த தம்பியுடைய சாட்சியை கேட்டீங்க இல்லையா? God can do something out of nothing. அவர் இயலாமையில் செயல்படும் கர்த்தர். சொல்லுங்க, இயலாமையில். In English, God is able in our disable. He is able in my disable. என்னுடைய இயலாமையில் செயல்படுகிற ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சாயங்காலத்தில் பொதுவாக ஜனங்க வரமாட்டாங்க. சபைக்கு காலையில் வரவங்கள்லாம் பார்வையாளர், மாலையில் வரவங்களாம் பங்குதாரர். புரியவே இல்லை. காலையில் வருவர்கள் ஸ்பெக்டேட்டர், மாலையில் வருவர்கள் பார்ட்டேக்கர். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், இந்த சபையில் ஜபத்துக்கு வரவங்க மட்டும் கொஞ்சம் எழுந்து இல்லைங்களேன். ஜபத்துக்கு வரவங்க மட்டும், தமிழ் புரியவில்லை, ஜபத்திற்கு வருவர்கள் மட்டும், இவர்கள்தான் சபையின் தூண்கள். காலையில் வரவங்கள்லாம் பார்வையாளர்கள், கிரிக்கெட் பார்க்க வரவங்க. ஜபத்துக்கு வரவங்க தான் கிரிக்கெட் ஆட வராங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. தலைமுறையாக உங்கள் சந்ததி பேர் பெற்று விளங்கும். சொல்லுங்கள், தொடர்ந்து இதை செய்வேன். நம்புறீங்களா? அப்புறம் ஆண்கள் கூட வரீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா ஜபத்துக்கெல்லாம் வரீங்களாம்மா? அப்படி கட்டாயத்தினாலேயா? இல்லை அப்படி இல்லைல்ல. சார், இதை விட பெரிய ஊழியம் இல்லை. இது பெரிய ஊழியமே, நாங்கள் பண்ணுற பெரிய ஊழியம் இல்லை. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? யூடியூப்பில் 8500 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 8500 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஐயா, புரியுதா உங்களுக்கு? அதுக்கு மனநிலை வேணும், அதை பேசணும். எனக்கு 5 பைபாஸ் பண்ணியிருக்கிறேன், 10 அடைப்பு இருக்குது எனக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை அவர் கரத்தில் இருக்கிறது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஐயா அழகாக சொன்னார், தள்ளி போடக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. தள்ளியும் போடக்கூடாது, அதை சாகிற வரைக்கும் மறந்துடக்கூடாதுன்னு என்னுடைய பாலிசி. அதுதான். 8500 பிரசங்கம் யூடியூப்பில் ஐ ரெக்கார்டட். நான் மரித்தால் கூட அது பேசும். நான் மரித்தாலும் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பேசப்படுவீர்கள். எல்லாம் சொல்லுங்கள். இன் இங்கிலீஷ், யூ வில் பி ப்ரொனவுன்ஸ்ட் பை த பீப்புள். யார் பேசுகிறாங்களோ இல்லையோ, பரல உங்களை பற்றி பேசும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எனவே தொடர்ந்து இன்னும் சொல்கிறேன். அதாவது 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், சகாயம் கிடைக்கிற காலத்தில் ஜெபம் பண்ணுங்க, சுனாமி வரும்போது உங்களை பாதுகாக்கும். படிப்பீங்களா? சங்கீதம் 32:6 சொல்லுங்க. இதற்காக சத்தமா சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. சகாயம் கிடைக்கும் காலம். சத்தமா சொல்லுங்க. பார்க்கும் கண்கள், கேட்கும் செவிகள், ஓடும் கால்கள். என்னங்க? முடக்குவாதம் இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லை. முன்னெல்லாம் ஒருத்தர் பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்போம். 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். முன்னெல்லாம் ஒருத்தர் பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்போம். இப்போல்லாம் உனக்கு எவ்வளோ, எனக்கு எவ்வளவு? பாஸ்டருக்கு உங்கள் டாக்டர் யார்? பாஸ்டர் நீங்கள் நார்மலா அப் நார்மலா? புரியவே இல்லை. புரியுது உங்களுக்கு? நேற்று தான் பார்த்தேன். நான் ஆஸ்பத்திரியே போகிறதில்லை. ஏன்னா நாளைய துன்பத்தை இன்றைக்கு சுமப்பானேன். தமிழ் புரியுதா உங்களுக்கு? நாளைய துன்பத்தை
ரொம்ப கட்டாயப்படுத்தி எங்கள் மனைவி கூட்டிகிட்டு போனாங்க போன வெள்ளிக்கிழமை. ஹை சுகர், ஹை கொலஸ்ட்ரால், அதாவது எல்லாமே, ஈவன் பிளட் கவுண்டிங்ஸ் கூட 4,50,000 இருக்கணும், 1,40,000 தான் இருக்குது. ஆனால் ஒன்று தெரியும், நம்முடைய ஜீவன் அவர் கரத்தில். இஸ் பீயிங் டன் இன் ஹிம் அண்ட் த்ரூ ஹிம். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆவிக்குரிய மண்ணுடைய வாழ்க்கையில் அவனில் அவன் மூலமாய் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணத்துக்கே வல்லமை இல்லை. They believe it? அப்படி அடுத்த நாள் எங்கள் ஃபோட்டோ வந்துச்சுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? we completed our race. புரியவே மாட்டேதில்லை, சத்தமாக சொல்கிறேன். ஆவிக்குரிய மண்ணின் வாழ்க்கையில் அவனில் அவர் மூலமாய் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணம் வரவே வராது. அதை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். வாட் காட் ஹஸ் பிளான் இன் யுவர் சன், ஹி ஃபுல்ஃபில்ட் இட். That we don't know that, we don't understand, but God knows what He planned, what He purposed, He has fulfilled. God never done any mistake. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய குடும்பத்தோட என் தம்பி மரித்து போனார். ரொம்ப நன்றி. உங்களை பார்க்கும் போதெல்லாம் வசனம் படிக்கிறீங்களா? சொல்லுங்க, சகாயம் கிடைக்கும் காலத்தில் படிக்குமா? இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் என்னங்க, பக்தி உள்ள எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது சுனாமியினுடைய தமிழாக்கம்தான் ஜலப்பிரவாகம். இன்னைக்கு நமக்கு சுனாமி தெரியும். you know that this is the meaning of the word tsunami. ஜலப்பிரவாகம் வடமொழி வார்த்தை. பாருங்க, சுனாமி நமக்கு இப்போ தான் தெரியும், ஆனால் சுனாமி சங்கீதத்தில் இருக்குது. புரியவே மாட்டேதில்லை. நம்ம வீட்டில் அடிக்கடி சுனாமி வருது இல்லையா என்று பார்க்குறீங்க. சனிக்கிழமை வரைக்கும் அமைதி பூங்காவாக இருக்குது, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுனாமி வந்துடுது. புரியவே இல்லை. புருஷனுக்கும் மனைவிக்கும் சுனாமி, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சுனாமி. தீர்மானம் என்ன? இன்னைக்கு யாரும் சபைக்கு போக வேண்டாம். சுனாமியின் நோக்கமே என்ன தான்? சத்தமாக சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி. உங்களுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களை பார்க்குறதுக்கு. டயர்டாக உட்காந்து அம்மா உட்காந்துட்டாங்க. சொல்லுங்கள், இதுதான் என் வாழ்க்கை, இதுவே என் வாழ்க்கை. ஒன்ஸ் அகைன், இதுதான் என் வாழ்க்கை, இதுவே என் வாழ்க்கை. நம்புறீங்களா? இப்போ பண்ணுறது இன்னும் கொஞ்ச நாள் பண்ண முடியாது. இன்னொன்று சொல்லுங்க, ஜெபம் நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. ஆமேன். சொல்லுங்க, the time that is spending with God, it is not spending, it is investing. எல்லாம் சொல்லுங்க, தேவனோடு செலவழிக்கும் நேரம் செலவழிக்கப்பட்ட நேரம் அல்ல, அது முதலீடு செய்யப்படுகிற நேரம். இட் இஸ் நாட் ஸ்பெண்டிங், இட் இஸ் இன்வெஸ்டிங். இப்போ உங்களுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறீங்க, அண்ணன் வீட்டுக்கு போகிறீங்க, தங்கச்சி வீட்டுக்கு போகிறீங்க, எல்லாம் ஸ்பெண்டிங். ஆனால் இங்கே வந்தால் இன்வெஸ்டிங். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ இன்வெஸ்டிங் கட்டாயம் உங்களுக்கு வட்டி உண்டு. ஈவன் பாஸ்டர் what he has done, he never spent his life, he invested his life. கட்டாயம் உண்டு, தெரியுமா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னொன்று, எல்லாம் ரொம்ப சந்தோஷங்களை பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவாக இருக்குது. உட்காருங்க. சிஸ்டர், டு பி எ பாஸ்டர் டாட்டர் இஸ் எ பிளஸட் ஒன். ஜெபிக்கிற தாய் தகப்பன் எவனுக்கு இருக்கிறான் அவன் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை பெற்றவங்களாம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஜெபிக்கிற தாய் தகப்பன் எவனுக்கு இருக்கிறானோ அவன் அம்பானை விட மேலானவன். யூ ஆர் பிளஸ்ட். எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. எங்கள் அம்மா அப்பா 5 பேர் கொடுத்துட்டாங்க. ஆனால் என் பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். நான் இந்துவாக பிறந்தேன். 70ஆம் ஆண்டு இந்த ஆண்டவரை அறிந்து கொண்டேன் இந்த நண்பர் மூலமாய். 73ஆம் ஆண்டு இந்த ஊழியத்திற்கு வந்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ரயில்வேஸ். நல்ல சம்பளம். ஆண்டவர் அழைத்தார். 73ஆம் ஆண்டு ஊழியத்துக்கு வந்தேன். இதுவரைக்கும் ஏறக்குறைய ஒரு 100 சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டுக்கு இரக்கம் செய்தார். ஒரு 2000 தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் வளர்த்த ஆளாக்கு உதவி செய்தார். இப்படி நிறைய ஆண்டு செஞ்சார். ஐயா சொன்ன மாதிரி, ஐயா ஒரு கிறிஸ்து குடும்பத்தில் பிறந்தார் நினைக்கிறேன்ல. நான் பக்கா ஒரு இந்து குடும்பம். நான் இப்படி சொல்லியிருக்கிறேன், ஐ பார்ன் as a Hindu, ஐ will live as a Hindu, ஐ will die as a Hindu. இந்துவாக பிறந்தேன், இந்துவாக வாழ்வேன், இந்துவாகவே மறிப்பேன். எல்லோரும் விபூதியை சும்மா ஸ்டைலாக பூசுவாங்க. நான் தண்ணியில் கரைச்சி நல்லா பட்டை அடிப்பேன். ஏன் தெரியுமா? பீப்புள் ஷுட் நோ தட் ஐம் a Hindu. ரொம்ப வாதம் பண்ணியிருக்கிறேன் முருகவேல் கிட்ட. அந்த ஆண்டவர் உலகை தோற்றத்துக்கு முன்னமே தாயின் கருமை தெரிந்து கொண்ட கர்த்தர். அவன் சொல்ல மாட்டீங்களா?
எத்தனையோ மேடு பள்ளங்கள். இப்போ ஒரு ஃப்ளைட் பார்த்தீங்களா, ஏர் இந்தியா பார்த்தீங்களா, ஏர் இந்தியா அகமதாபாத் லண்டன், அதே ஃப்ளைட்டில் ஐ ட்ராவல் த ப்ரீவியஸ் வீக். கேன் ஐ பிலீவ் இட்? ஐ ட்ராவல், நிறைய ட்ராவல், ஒரே மாதத்தில் 13 ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் ஆகாயமானத்தில். லாஸ்ட் வீக் ஐ கேம் ஃப்ரம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். ஃப்ரம் சிங்கப்பூர் டு சென்னை இட் வாஸ் கோயிங் அப்ஸ் அண்ட் டவுன் டர்புலன்ஸ் நான்-ஸ்டாப். பல முறை, நீ நம்ப மாட்டீங்க, ஒரு முறை 10,000 அடி உயரத்தில் 32 உயரத்திலிருந்து இட் கேம் 10,000 ஃபீட். சிஸ்டர், 32,000 அடியிலிருந்து 10,000 கீழே வந்துச்சு. தெரியும் நம்ம கதை முடிய போகுதுன்னு. என்ன திறமை பண்ணேன், என் பேர் எழுதி என் பேக்கெட்டில் வச்சுக்கினேன். புரியவே இல்லை. ஏன்னா டெட் பாடி வேறு மாறி போயிடக்கூடாது. ஏன்னா பாஸ்போர்ட் மேலே கேபினில் அதுக்குள்ளே இருக்குது, வேறு ஒன்றுமே தெரியல. இது உண்மை பேர் எழுதி இப்படி நினைச்சேன். ஆண்டவரே என்னை நல்லா வச்சதிங்கன்னா உங்களுக்கு நன்மை, நான் போயிட்டா எனக்கு நன்மை. புரியவே மாட்டேங்குது. துன்மார்க்கரின் தொந்தரவு அங்கே இல்லை. எங்கள் தொந்தரவு உங்களுக்கு இல்லை, உங்கள் தொந்தரவு எங்களுக்கு இல்லை. புரியவே மாட்டேங்குது. நீங்கள் எல்லாம் நல்லவங்க தான் எப்போதாவது ஒரு முறை. அவர் மட்டும்தான் எப்போதும் நல்லவர். ஐ ஆம் த மினிஸ்ட்ரி ஃபார் மோர் தென் 55 years. ஐயா என்னோட ரொம்ப சீனியராக இருப்பார். ஸோ ஐ ஹவ் சீன் பீப்புள். மனிதன் மாறவில்லை. புரியவே இல்லைல்ல. ரட்சிப்பு என்பதே எண்ணங்களின் மாற்றம், சுபாவங்களின் மாற்றம், ஆசைகளின் மாற்றம், விருப்பங்களின் மாற்றம், பாதையில் மாற்றம், பயணங்களில் மாற்றம். அது மாறணும் மட்டும் ஆமீன் சொல்லுங்க. புரியவே இல்லைல்ல. எண்ணங்களில் மாற்றம் சொல்லுங்க எல்லாரும். சுபாவங்களில் மாற்றம், ஆசையில் மாற்றம், பாதையில் மாற்றம், பயணங்களில் மாற்றம். மாறினவங்க மட்டும் ஆமீன் சொல்லணும். புரியவே இல்லை. உங்கள் ஆமீன்னு உங்கள் மனசாட்சி ஆமீன்னு சொல்லணும். சொல்ல மாட்டீங்களா? இன்னும் எண்ணங்கள் மாறலை, சுபாவங்கள் மாறலை, வாழ்க்கை எதுவே மாறலை. ரொம்ப நன்றி. சரி, செய்திக்குள்ளே போகிறேன். 56 ஆண்டுகள் ஆண்டு இந்த ஊழியத்தை பாதுகாத்தார். யூனோ ஒன் திங், நல்லா கவனிங்க. அதாவது கலெக்டர் உத்தியோகம் பண்ணுறதை விட கர்த்தருடைய ஊழியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். புரியவே இல்லையா? கலெக்டர் உத்தியோகம் பண்ணலாம், ஆனால் கர்த்தருடைய ஊழியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட்ஸ் அ பாக்ஸிங். ஒரு குத்துனா இவர் 2 குத்துனாருன்னா அவன் திருப்பி ஒரு குத்துவான். அவனுடைய விளைவுகள் தான் இவருக்கு போராட்டம், பாஸ்டரம்மா, வாழ்க்கையின் போராட்டம், இதெல்லாம் பாக்ஸிங். நல்ல ஊழியனுக்கு அடையாளமே தழும்புகள். சத்தமாக சொல்லுங்க. ஏசாயன் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதில் சின்ன ஒரு மொழிபெயர்ப்பு மிஸ்டேக் இருக்குது. 28 செய்தி அல்ல இது. அப்பத்துக்கு தப்பது இல்லை, தானியம் அப்பத்துக்கு இடிக்கப்படுகிறது. சத்தமாக சொல்லுங்க. ஐசாயா 28:28. தானியம், ஹலோ, தானியம் அப்பத்துக்கு. அதில் ஒரு வார்த்தை வருது, இடைவிடாமல். சொல்லுங்க எல்லாரும். இருக்குதுங்களா? இடைவிடாமல். முன்னாலே பின்னாலே வரும். என்னெல்லாம் பாருங்க. தானியம், கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க. அப்பத்துக்காக, சத்தமாக சொல்லுங்க, இடிக்கப்படுகிறது. தானியம் முதல்ல மண்ணுக்கு சேத்துக்குள்ள. இரண்டாவது அது நான் ஸ்டாப்பாக இடிக்கப்படுது. நல்லா என்ன பாருங்க. சொல்லுங்க. தானியம் மண்ணிலே, அப்ப மேஜையிலே. தமிழ் புரியுதா? ஆமீன் சொல்லுங்க. அது இடிக்கப்பட்ட என்ன மாறுது? அப்பமா மாறுது. அப்பமா மாறும்போது மேஜைக்கு வருது. மேஜைக்கு வரும்போது ஆசாரின் கையில் எடுக்கிறார். ஆசாரின் கையில் எடுக்கும்போது அதை ஆசிர்வதிக்கிறார், அதை பிட்டு கொடுக்கிறார். ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படுறாங்க. இது அப்பமா மாறணும்னா இடிக்கப்படணும். சொல்லுங்க. பக்கத்தில் இடிக்கப்படணும்னு சொல்லுங்க. மருமக இடிப்பா, மாமியார் இடிப்பா, புருஷன் இடிப்பான், சில வீட்டில் மனைவியே இடிக்கும். என்னடி பார்க்குறீங்க? ஆண்டவராக கொடுத்தா ஒய்ஃபு, நம்மளை சூஸ் பண்ணால் நைஃபு. கர்த்தராக கொடுத்தா ஈவு, நாமத்தேன்னா நோவு. புரியவே இல்லை. காலம் கடந்த தெளிவு. புரியவே இல்லை. ஆண்டவராக கொடுத்தா பெஸ்ட்டு, நாம சூஸ் பண்ணால் ஒஸ்ட்டு.
மொபைல் ஃபோன் மாதிரி. புரியவே இல்லைல்ல? புரியுதா உங்களுக்கு? என்ன பார்க்குறீங்க சொல்லுங்கள். கர்த்தராக கொடுத்தாருன்னா பெஸ்ட்டு, அவனா சூஸ் பண்ணா. ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த அன்பு திருமணம் பண்ண எவனுமே நிம்மதியாக இருக்கிறது நான் பார்த்ததே இல்லை. என்ன அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எக்ஸம்ஷனாக இருக்கலாம் ஒரு வேளை. யாருக்கும் ஒருத்தர் நடக்கும். என்னுடைய 55 ஆண்டுகளில் ஐ ஹவ் நெவர் சீன் பீப்புள் ஆர் சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் ஒருத்தர் பார்த்து கேட்டேன், உங்கள் மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு. அதை சொல்லி போய் நான் பயமுறுத்துருக்கின்றார். புரியவே மாட்டேதில்ல. அதாவது இதெல்லாம் கஷ்டம். வாழ்க்கை என்பது போராட்டம். இதில் இது பெரிய போராட்டம். இதில் வெற்றி பெற்றவன் தான் சூப்பர்மேன். இன்னும் சொல்லட்டுமா? ஐயா கோச்சிக்க மாட்டார் நினைக்கிறேன். நிறைய பாஸ்டர்கள் ஜாடிக்கு ஏற்ற மூடி இல்லை. அப்படி இருந்துட்டாருன்னா அவர் தான் பெரிய பாஸ்டர். ஐயா நம்புறீங்களா? ஐயா சமீபத்தில் ஒரு ஊழியனுடைய அடக்க ஆராதனை போயிருந்தேன். அந்த அம்மாவுக்கு 83 வயசு, அவருக்கு 90 வயசு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் மனைவி இறந்துட்டா எனக்கு துக்கம்தான், ஆனால் பெரிய துக்கம் என்னென்னா 60 வருஷம் கூட வாழ்ந்து ஒரு நாள் கூட என் பிரசங்கத்தை பாராட்டாமல் போயிட்டால, அதான் எனக்கு துக்கம் அப்படின்னாரு. ஐ டோன்ட் நோ வாட் அபவுட் பாஸ்டர். பிரதர், வாட் அபவுட் யூ பிரதர்? அப்படியா? கிரிட்டிக்ஸா கமெண்ட்ஸா? ரொம்ப கஷ்டம். எப்படி சிஸ்டர்? ஆர் யூ அப்ரிஷியேட்டட் பை யுவர் ஃபேமிலி? பரவாயில்ல, யூ ஆர் பிளெஸ்ட். சில பேர் பண்ண மாட்டாங்க, அதில் ஒரு பெரிய பெருமை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒருவரை பாராட்டுங்கள், அப்பொழுது நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். சத்தமாக சொல்லுங்கள். இந்த தம்பி நல்லா பாடினார். கைத்தட்ட மாட்டீங்களா? என்னைக்கா ஒரு நாள் உங்கள் ரன்னிங் ரேஸ் மாதிரி இருக்குது, எங்களை பார்த்தா பார்க்குற மாதிரி இல்லையா? புரியவே மாட்டேன். எல்லாம் உங்களை பார்த்து பெருசாக சொல்லுவாங்களே, நீங்கள் பாக்கியமானே. ரொம்ப எனக்கு அந்த பாக்கியமே இல்லை. ஒருவேளை நேரம் நினைக்கிறேன். ஆமீன். புரியவே மாட்டேதில்லை. 55 ஆண்டுகள் பெரிய 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 காரியம். ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள். தானியம் தானியம் என்ன பண்ணது? சத்தமா அப்பத்துக்காக இடைவிடாமல். கவனிங்க, தானியமாக இருந்தால் இடிப்பார், பதறாக இருந்தால் இடிக்க மாட்டார். சத்தமாக சொல்லுங்கள். தானியமாக இருந்தால் இடிப்பார், பதறாக இருந்தால் இடிக்க மாட்டார். பதர் பறந்து போகும், அப்போ மேஜைக்கு வரும். மேஜைக்கு வந்தால் ஆசாரியின் கையில் எடுப்பார், ஆசீர்வதிப்பார், பிட்டு ஜனங்கள் கொடுப்பார். இவர் இத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் இருக்கிறார்னா இடைவிடாமல் இடிக்கப்பட்டிருக்கிறார்னு அர்த்தம். அந்த வார்த்தை இருக்குதா? இடைவிடாமல். ஐ வில் சீன் தட் வேர்ட், நான் ஸ்டாப். படிச்சிங்களா? இடைவிடாமல். எங்கே போட்டுருது? சத்தமா. ஏன் தெரியுமா? பிகாஸ் யூ ஆர் a seed. So God wants to make us a living bread. சொல்லுங்க எல்லாம், பதில் சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. தானியமா அப்பமா மாறணுமான்னு கேளுங்க. சத்தமா கேளுங்க. ரெடியா இருங்க. இடிக்கப்படணும். 9:30 மணிக்கு வீட்டுக்கு போங்க. வீட்டுக்காரர் இடிப்பாரு. ஏண்டி உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடி? அவனுக்கு வேற வேலை இல்லை, இவனுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு வேலை இல்லை. உங்களை வச்சு இவன் பிழைக்கிறான். நீங்களாம் பெரிய அம்பானி, நாங்கள் பிழைக்கிறோம். புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சுப்பாங்களா? ரைட். சொல்கிறாங்க, நீங்களாம் பெரிய அம்பானி, உங்களை வச்சு நாங்கள் பிழைக்கிறோமா? அநியாயமே இல்லை. ஹலோ, அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், புருஷ மனைவி சண்டை. அப்போ தான் உள்ளே போகிறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, அவன் வற்றண்டி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்குறேன்றாரு. நான் உள்ளே போகிறேன். அந்த அம்மா சொல்லுது, 100 ஆயுசு பாஸ்டர் இருந்து. நாங்கள் இலவசம், ஆனால் மலிவானவர்கள் அல்ல. புரியுதா? நாம் இலவசம். ஐ எம் ஃப்ரீ பட் ஐ எம் நாட் சீப். உங்களுக்கு உண்மை சொல்லட்டுமாயா? உண்மை சொல்லட்டுமா? நான் வீட்டில் இருக்கிற நேரங்களே கொஞ்சம்தான். நாளை மறுநாள் ராமேஸ்வரம், தொடர்ந்து பல 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 நாடுகள், பல தாய்லாந்து. நான் சொல்ல பிரபலம் சொல்ல கிடையாது. சொல்லுங்கள் எல்லாரும். அப்பமா மாறணும்னா இடிக்கப்படணும். இடிக்கப்பட்டாதான் அப்பமா மாற முடியும். இப்போ இவரை பற்றி நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. உங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும், ஆனால் இடிக்கப்பட்டவங்களுக்கு தெரியாது. மென்டலி,
spiritually, physically, financially, every day he has been squeezed. அதாவது ஊழியனின் பாரமும் ஊமையின் கனமும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்ன யாருக்கும் புரியாது. இப்போ உங்களுக்கு இது புரியல. You understand what I said? ஊமையின் கனவும் ஊழியனின் பாரமும் இரண்டும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்னா யாருக்குமே புரியாது. எத்தனை பேர் புரிஞ்சுது? ஊமை பரலம் போயிட்டு வந்தான், அதை சொல்கிறான் பாஸ்டர் கிட்ட போய், பே 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 பேன்றான். நீங்கள் சிரிக்கிறீங்களா? மனசாட்சியில் பற்றியெல்லாம் உங்களுக்கு அவன் பரலோகத்தை பற்றி சொல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க இல்லையா? நீங்களாம் ரசிக்கப்பட்டவங்களா? நீங்களாம் அவன் என்ன சொல்கிறான்? பரலோகம் போனேன்னு. அதையே உங்களால் புரிஞ்சிக்க முடியலையே, அப்போ இவருடைய பாரத்தை யார் புரிஞ்சிக்க முடியும்? சாரி, சில மனைவி கிட்ட சொன்னால் மனைவி நான் சொல்லும், என் பேச்சை கேட்கல, அதனால தான் அதெல்லாம் உனக்கு வந்துச்சுன்னு. சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது இல்லையா? நல்லா புரியுது. சொல்லுங்க, டு பி எ பாஸ்டர் ஹார்ட் ஜாப். இப்படி சொன்னாங்க புரியுங்க. நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். சிஸ்டர், யூ ஆர் எ குட் டிரான்ஸ்லேட்டர். கேன் யூ டிரான்ஸ்லேட்? நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். தமிழ் மொழிபெயர்ப்பீங்களா? சொல்லுங்க. என்ன? நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். புரியுதா உங்களுக்கு? நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். சிஸ்டர், யோசிக்கிறீங்களா? நாஸ்டி ஜாப் அனுபவம் தானே இது. இதுக்கு யோசிக்கணும். நல்ல வேலை. ஒன்று பாருங்க, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் எங்கள் தலை தான் உருளுது. மெட்ராஸ் பாஷையா? மெட்ராஸ் பாஷா. ஒன்று வேணாம், மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை, மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணால் புரியுது அவங்களுக்கு, பாஸ்டரு தடம் மாறிட்டார். புரியவே இல்லைல்ல? இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும். நாங்கள் அரை மணி நேரம் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணால் அறுக்கிறோன்னு சொல்கிறீங்க, கொஞ்சமாக பிரசங்கம் பண்ணால் சரக்கே இல்லைன்றீங்க. சத்தமாக பேசுனா பாஸ்டர் அம்மாட்ட சண்டைன்றீங்க, கொஞ்சம் சுமாராக பேசுனா பாஸ்டர் பயந்துட்டாருன்றீங்க, பணத்தை பற்றி பேசுனா பணப்பேயின்றீங்க, பேசலைன்னா எங்கேதோ வருதுன்றீங்க. நல்லா ட்ரெஸ் போட்டிங்கன்னா நம்ம காணிக்க காசு பேசுதுன்றான், கசங்கின ட்ரெஸ் போட்டால் பாஸ்டர் வேஷம் போடுறாருன்றான், பாவத்தை பற்றி பேசுனா அனுபவம் பேசுதுன்றான், பேசலைன்னா எப்படி அவர் பேசுவார், அவர் அப்படி செய்கிறாருன்றான். டே இப்படிலாம் வரக்கூடாதுன்னா வேற மாதிரின்றான். நாங்கள் வாழதா சாவறதா? நான் இதில் 56 வருஷம் சக்ஸஸாக பண்ணியிருக்காரு, எல்லாம் கை தட்டுவோம். சின்ன கேள்வி, ஐயா, என்னைக்காவது ஊழித்துட்டு போயிடலாம் நினச்சிருக்கிறீங்களா? ஊழித்தை விட்டு போயிடலாம் நினச்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன். என்ன 1000ல் ஒருவரா? நினச்சதே இல்லையா நீங்கள் அபூர்வ சகோதரர்கள் போல. நான் அடிக்கடி நினைக்கிறேன், பாடுகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, இல்லாமை வரும்போது, உங்களுக்கு புரியல? எத்தனை காலம்தான் பாருங்க, இன்னும் மாற்றப்பட ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயா, எனக்கு 10 அடைப்பையா 5 என்ன டாக்டர் கேட்டார். சிஸ்டர் கவனிக்கிறீங்களா? 10 அடைப்பு. ஐ நெவர் ஸ்மோக், ஐ நெவர் ட்ரிங்க். கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. அப்போ டாக்டர் என்னை பார்த்து கேட்டார், குடிப்பீங்களான்னு கேட்டார். ஐ said I am a pastor. ஸ்மோக் பண்ணீங்களான்னு கேட்டார். ஐ எம் a pastorன்னு. ஐ cannot believe அப்படின்னாரு. எங்கள் மனைவி கீழே மேலே பார்க்குது, ஒருவேளை எனக்கு அவருக்கு தெரியாமல் ஏதோ பண்ணுறேன் நான். அப்போ டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? இஸ் அ பத்மபூஷன். அவர் இதில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வெளியே சொல்லப்படாத மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆகிடுமா. திங்ஸ் தட் cannot express that can be blocked inside. நம்மளெல்லாம் பார்த்தா தெரியும். செக் பண்ணிங்களா பிரதர்? செக் பண்ணிங்களான்னு கேட்டேன். ஆன்ஜியோ பண்ணிட்டீங்களா? பண்ணி பாருங்க, தெரியும். புரியுது உங்களுக்கு? உங்கள் பாரத்தை எங்கிட்ட சொல்கிறீங்க, எங்கள் பாரத்தை எங்கே போய் சொல்லுவோம்? சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்? புரியவே இல்லைல்ல? சொல்லுங்கள், எங்கள் ஐயா இன்னும் ரொம்ப நாள் இருக்கணும்னு சொல்லுங்கள். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். ஒரு ஊழியனுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம், சாரோ அதிகம், ஸ்ட்ரகிள் அதிகம், ஸ்டாம்ஸ் அதிகம். அது இல்லாத ஊழியனே கிடையாது. சொல்லுங்கள், ஸ்ட்ரெஸ் ஐயாக்கு இல்லையா? சாரோஸ், ஸ்டாம்ஸ், ஸ்ட்ரகிள். இதுக்கு பிறகு
தேவனுடைய பெரிய பாதுகாப்பு தேவன் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, சேஃப் லைஃப், ஸ்மூத் லைஃப், ஸ்டெட்ஃபாஸ்ட் லைஃப். சொல்லுங்க சேஃப். சொல்லுங்க, பைபிள் கேட்டு சொல்லுங்க, இதுதான் ரொம்ப சேஃப். சத்தமாக சொல்லுங்க, இதை விட சேஃப் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? டோன்ட் மிஸ்டேக் மீ. I travel 42 countries. I travel more than 50 years. Every month I travel. இது வரைக்கும் நான் இன்சூரன்ஸ் பண்ணல. ஏன் தெரியுமா? ஈஸ் மை இன்சூரன்ஸ். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இங்கே இல்லைன்னு ஐயா, அங்கே உள்ளேன்னு ஐயா. இங்கே தார் ரோடு, அங்கே தங்க ரோடு. இங்கே ஆப்சன்ட், அங்கே ப்ரெசண்ட்டு. உங்கள் தொந்தரவு எங்களுக்கு இல்லை, எங்கள் தொந்தரவு உங்களுக்கு இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் இதை விட இன்னொரு பெரிய வில்லன் வந்தால் வருவான். எனக்கு தெரியுமா? அதாவது, டோன்ட் ட்ரை டு ரன் அவே ஃப்ரம் த ப்ராப்ளம். இஃப் ரன் அவே த ப்ராப்ளம், யூ பிகேம் த ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே இந்த இந்த இதை என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறோம். பாருங்க, தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பிசாசே பரவாயில்லை. ரொம்ப பேருக்கு புரியல, இந்த மாமியார் என்னை விட்டு போயிடணும்னு. இன்னொரு புது மாமியார் வரமாட்டாங்க, இருக்கிற மாமியாரே போதும். புரியவே மாட்டேங்குது. என்ன புரியலைங்களா? ஆண்டவரே, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்கய்யா, ரொம்ப நல்லா ஜெபிப்பாங்க. அந்த அம்மா அடிக்கடி இப்படி ஜெபிக்கும், ஆண்டவரே அவள் அவன் புருஷனோட சபைக்கு போகிறான், நல்லது தானே? என்னங்க, அவள் இவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், அவன் எங்கே இருந்தாலும் காலை உடைச்சி கையை உடைச்சி கொண்டு வர ஆண்டவரே, இதனால தான் அவன் போயிட்டான். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்? அவன் எங்கே இருந்தாலும் காலை உடைச்சி கையை உடைச்சி கொண்டு வர ஆண்டவரே. எதுக்கு நினைக்கிறேன்? இதனால தான் அவன் போயிட்டான். அப்புறம் அவன் பெட் ஃப்ரெண்ட் எடுக்குது யார்? நல்லா இருக்கும் போது இந்த அம்மா பார்த்துக்கல. ஒரு நேரங்கள் நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம் புரிய மாட்டேங்குது. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, தேவனே எங்கள் ஐயாவுக்கு லாங் லைஃப், ஹெல்த்தி லைஃப், ஹாப்பி லைஃப், ஹையஸ்ட் லைஃப். சொல்லுங்க, ஹாப்பி லைஃப், ஹெல்த்தி லைஃப், ஹையஸ்ட் லைஃப். சொல்லுங்க, ப்ரோக்ரஸிவ் லைஃப், ப்ரொடக்டிவ் லைஃப், ஒரு பொசசிவ் லைஃப். சொல்லுங்க, சொல்லுங்க, ப்ரோக்ரஸிவ் முன்னேற்றத்தின் ஊழியம், ப்ரொடக்டிவ் மினிஸ்ட்ரி பெருக்கத்தின் ஊழியம், பொசசிவ் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்கிறேன், டு பி எ பாஸ்டர் இஸ் எ வெரி நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். நல்ல வேலை, கலெக்டர் உத்தியோகம் பண்ணலாம், ஆனால் கர்த்தருடைய ஊழியம் பண்ண ரொம்ப கஷ்டம். 55 வருஷம் அடிக்கடி யோசிப்பேன், இவர் எப்படி எல்லாம் பண்ணுறாருங்க. ஸ்கூல் நடத்துகிறாரு, பத்திரிகை நடத்துகிறாரு, அப்புறம் சபை நடத்துகிறாரு, எப்படி நடத்துகிறாரு தெரியல. பிளாக்கே ஒன்றும் இல்லை நினைக்கிறேன் அவருக்கு இப்போ. ஆமேன். ஒன்று சொல்ல விரும்புகிறேன், காட்ஸ் மினிஸ்ட்ரி டன் இன் காட்ஸ் பேட்டர்ன் வில் ஹவ் காட்ஸ் ப்ரொவிஷன். எல்லாம் சொல்லு, கரங்களை உயர்த்தி, தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். ஐயா 56 வருஷத்தில் பாருங்க, காட்ஸ் மினிஸ்ட்ரி டன் இன் காட்ஸ் பேட்டர்ன் வில் ஹவ் காட்ஸ் ப்ரொவிஷன். எப்படி வந்தார் சென்னைக்கு? இன்னைக்கு எப்படி இருக்கிறார் பாருங்க. இதுதான் ஆண்டவர். சொல்லுங்க, இதுதான் ஆண்டவர். சொல்லுங்க, தேவன் யாரையும் உயர்த்த முடியும், யாரையும் பயன்படுத்த முடியும். அவர் கலர் பார்க்கல, கேஷ் பார்க்கல, காஸ்ட் பார்க்கல, கிரைஸ்ட மட்டும்தான் பார்க்கிறார். சொல்லுங்க, கலர் பார்க்கல, கேஷ் பார்க்கல, காஸ்ட் பார்க்கல, கிரைஸ்ட மட்டும்தான் பார்க்கிறார். இதை பார்த்து கல்யாணம் பண்ணவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். எதை பார்த்து? எதை பார்த்து? இன்னதான் அந்நிய பாஷை பேசினாலும், தம்பி எந்த ஊர், அவர் எந்த ஊராக இருந்தாலும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு கலர் பார்த்து, கேஷ் பார்த்து, காஸ்ட் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் எவனுமே நல்லாவே இல்லை. கிரைஸ்டை பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் மட்டும் தான் நல்லா இருப்பான். ஐ டோன்ட் நோ வாட் அபவுட் யூ. சரி சொல்லுங்கள், கலர் வேணாம், கேஷ் வேணாம், காஸ்ட்டும் வேணாம், கத்தர் மட்டும் போதும். இந்த கிறிஸ்தவங்க ரெண்டு இடத்துல அவங்க ரெண்டு பொய் பேசுவாங்க. கல்யாணத்துலையும் பொய். இது கர்த்தரால் வந்தது, இது கர்த்தரால் வரல, எதிர் வீட்டால் வந்தது, புரோக்கரால் வந்தது. அனுபவம் பேசுதானேன்னு தெரில. கலரால் வந்தது, கேஷால் வந்தது, காஸ்டால் வந்தது. அடுத்து இன்னொன்று சொல்கிறான், இவர் கர்த்தருக்குள் மரித்தார். அவர் கர்த்தருக்குள்ளே வாழலை. கர்த்தருக்குள் வாழாத எப்படி அவன் கர்த்தருக்குள்ளே மறிக்க முடியும்? I travel Korea more than 27 times, but still I am not a Korean, I am an Indian. என்னை பார்த்து தெரியுதா கொரியா மாதிரி? என்னடி பார்க்குறீங்க? ஆப்பிரிக்காக்கார மாதிரி ஒன்றும் தெரியும், கொரியாவில் தெரியாது. சொல்லுங்கள், கர்த்தருக்குள் வாழாமல் கர்த்தருக்குள் மறிக்க முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேகமாக
சபை என்றால் என்ன, சபையின் மேன்மை என்ன என்பதை கொஞ்ச நேரம் உங்களோடு பேசிட்டு முடிக்க விரும்புகிறேன். 87ஆம் சங்கீதம். வாட் இஸ் சர்ச் சிஸ்டர்? சர்ச் என்ற வார்த்தையை கொஞ்சம் டைப் பண்ணுவீங்களா இங்கிலீஷில்? சர்ச், CHURCH. இன்னைக்கு என்னுடைய செய்தி என்ன தெரியுமா? The excellency of the church, சபையின் மேன்மை. இந்த சர்ச் எல்லாம் மனசுக்குள்ள இருப்பாங்களே, CHURCH. இந்த ஸ்க்ரீனில் வரும், இந்த ஸ்க்ரீனில் வருமா? இது இந்த ஸ்க்ரீனில் வருமா? இதில் வராதில்ல, போடுங்க. ஏன்னா பாருங்க, இப்போ எத்தனை எழுத்துங்க மொத்தம்? எத்தனை எழுத்து சிஸ்டர்? how many letters? what is the middle letters? அது எடுத்துருங்க அதில் எடுங்கண்ணே பேப்பரில். இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. சே நீங்களாம் ஒரு பொம்பளையா? நோ மீனிங், நோ, அதில் அர்த்தமே இல்லை. சொல்லுங்க, சபைக்கு வரலன்னா சே நீங்களாம் ஒரு ஆம்பளையா? இப்போ பண்ணீங்க. கேன் யூ ப்ரொனவுன்ஸ் தட் வேர்ட்? டேக் யூ ஆர் என்னங்க? அச்சோ, ரிமூவ் த யூ ஆர். இப்போ உச்சரிச்சு பாருங்க. ட்ரை டு ப்ரொனவுன்ஸ் இட். என்னங்க? கச்சடாவா? சே ஒரு பரிதாபத்தின் குரல் வரும் இல்லை, பார்த்தீங்களா? அப்போ பாருங்க, அந்த யூஆர் இல்லைன்னா என்ன இல்லை? சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. யூஆர் ஐயா சொல்லுங்க. யூஆர். சபை என்பது நீங்களும் நானும். சபை என்பது உங்களுக்கு இப்போதான் மதிப்பு. சபைக்குள் இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு. அதுக்கு உங்கள் பக்கத்தில் இங்கேயும் கிறிஸ்து அங்கேயும் கிறிஸ்து, மையத்தில் நான் இருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? CH கிரைஸ்ட், இங்கேயும் கிரைஸ்ட், வலப்பக்கத்தில் அவர், இடப்பக்கத்தில் அவர், மையத்தில் நான் இருக்கிறேன். சபைக்குள் இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. சபை என்பது யார்? இங்கிலீஷில் யூஆ. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. பில்டிங் இஸ் நாட் தி சர்ச், யூ ஆர் தி சர்ச். சபை என்பது நீங்க தான் சபை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, நீங்களும் நானும். சபைக்குள்ள இல்லைன்னா நீ யார் இல்லை? சொன்னீங்களே கொஞ்ச நேரம் மெட்ராஸ் பாஷை. என்னங்க வேற ஒன்று சொன்னீங்கல்ல? பரவாயில்லையே, இங்கே வந்து ஒன்று லேங்குவேஜ் கூட மாறி எடுத்து போல. சொல்லுங்க, சபைக்குள் இல்லைன்னா அர்த்தமே இல்லை. வேகமாய் 87ஆம் சங்கீதம். நம்பர் 1, சபை என்பது என் வாழ்வின் அஸ்திபாரம். டிவைன் பிளேஸ். சொல்லுங்க, சபை என்பது என் வாழ்வின் அஸ்திபாரம். எல்லாம் சேர்ல உட்காந்து தலையில் உட்காந்து சொல்லுங்க, சபை என் வாழ்வின் அஸ்திபாரம். சபை இல்லை என்றால் என் வாழ்க்கையே இல்லை. சொல்லுங்க, அஸ்திபாரம். அந்த வார்த்தை படிங்க. இது அஸ்திபாரம். முதல் வார்த்தை இது அஸ்திபாரம். சூப்பர். சொல்லுங்க, சபைதான் என் வாழ்வின் அஸ்திபாரம். என்ன பாருங்க, there are 3 powers in the world: man power, muscle power, money power. என்னங்க சொல்லுங்க? மேன் பவர், மசில் பவர், மணி பவர். அதெல்லாம் கைவிட்டுரும், ஆனால் சபை கைவிடாது. சொல்லுங்க, சபைதான் என் வாழ்வின் அஸ்திபாரம். சபை இல்லை என்றால் எனக்கு மதிப்பே இல்லை. அந்த யூஆர் எடுத்துட்டா என்ன இல்லை? இப்போ உச்சரிப்பு வருதா? உச்சரிச்சு பாருங்களேன் சிஸ்டர். பாப்பா சூப்பர். நீங்களே சொல்லுங்களேன். இப்போ இது நீங்களே படிங்களேன். போட்டதுக்கு எனக்கு தண்டனையான்னு கேட்குறீங்களா? சொல்லுங்க, சே சபைக்கு வரல, நீ யாரு? சே நீ மனுஷனே இல்லை. அப்போ அதாவது என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்பது, என் வாழ்க்கைக்கு ஒரு மேன்மை கொடுப்பது, என் வாழ்க்கைக்கு ஒரு உச்சரிப்பை கொடுப்பதே சபைதான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். சபைக்கு வரலன்னா என்ன நம்ம வாழ்க்கை என்ன இருக்கும் தெரியுமா? பறந்து போயிருப்போம். சுனாமியில் எனக்கோ போயிட்டு இருப்போம். சொல்லுங்க, என்னை பாதுகாப்பது சபை. எல்லாரும் சொல்லுங்க, சபை என் வாழ்வின் அஸ்திபாரம். இரண்டாவது சபை, இரண்டாவது கடைசி வார்த்தை தேவனுக்கு பிரியமான இடம். டிவைன் பிளசன்ட். தேவனுக்கு பிரியமான இடம். சத்தமா சொல்லுங்க. எதை விட பிரியமானது? ஒரு கம்பேரிசன் இருக்குது பாருங்க. இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள். There is a comparison there.
ஒரு கம்பேரிசன் பாருங்க, ஒரு கம்பேரிசன். யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் 2 டிவைன் பிளேஸ், டிவைன் பிளசன்ட். சொல்லுங்க, பிரியமா இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. இந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமான இடம் தெரியுமா? சபைதான். சத்தமா சொல்லுங்க. உலகத்திலேயே தேவனுக்கு பிரியமான இடம் எது சிஸ்டர்? there is a comparison. பார்த்தீங்களா என்ன கம்பேரிசன் தெரியுமா? வாசஸ்தலம், வாசல். வாசஸ்தலத்துக்கு போகிறதுக்கு பணக்காரர் தான் போக முடியும், வாசலுக்கு யார் வேண்டுமானால் வரலாம். புரியவே இல்லை. வாசஸ்தலம் என்னது? இஸ் a place where people can people they need money to go there. வாசஸ்தலங்க, inhabitants. இப்போ பாருங்க, நிறைய பேர் எத்தனை பேர் சிம்லா போயிருக்கிறீங்க? சிம்லா நானே போனது கிடையாது. டார்ஜிலிங் 2 பார்க்குறீங்க. எத்தனை பறவைக்கு மேலே போயிருக்கிறீங்க? சரி, எத்தனை சபைக்கு வந்துருக்கிறீங்க? என்ன அவர் போயிருக்காராமா? பணக்காரர் அவர், எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? ஜாக்கிரதையாக இருக்கணும் வீட்டை. சொல்லுங்க, பிரியமா இருக்கிறார். ஒரு சின்ன கம்பேரிசன். எதை விட பிரியமா இருக்கிறாராம்? எதை விட? யாக்கோபின், ஒரு உண்மை சொல்ல போறேன், உண்மையெல்லாம் கவனிக்கணும். ஐ டோன்ட் நோ வெதர் யூ அக்ரி வித் மீ. யாக்கோபின் வாசஸ்தலத்தில் 38ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 38. ப்ளீஸ் அந்த வசனத்தை எல்லாரும் பார்க்க அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. 38ஆம் அதிகாரம், அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒரு வார்த்தை, அதாவது துக்கித்தான், அழுதான், புலம்பினான், அதாவது அழுது கொண்டிருந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், அந்த வார்த்தை படிங்க. அவன் துக்கித்து கொண்டிருந்தான், அழுது கொண்டிருந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், சாரி, ஒரு வார்த்தை. யாக்கோபு அழுது கொண்டிருந்தான், துக்கித்து கொண்டிருந்தான், புலம்பிக் கொண்டிருந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33 நினைக்கிறேன், படிக்கிறீங்களா? 33, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், 33. ஐ திங்க் ஸோ, பட் ஐ வில் செக். முதல்ல பார்த்துடுறேன். 33ஆம் அதிகாரம். அவன் அழுது கொண்டிருந்தான், புலம்பினான், வேதனைப்பட்டான், துக்கித்தான் போட்டிருக்கோம். ஐ வில் சே தட். படிங்க சிஸ்டர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33. என்னங்க எங்கே போட்டுருது? இல்லை இல்லை, அது இல்லை. 38ஆம் அதிகாரம் படிங்களேன். 38ஆம் அதிகாரம், 38ஆம் அதிகாரம். சாரி, டைம் ஆகிடுது. 38 இல்லை, நான் கொஞ்ச நேரத்தை எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த வசனத்தை மட்டும் பாருங்கள். சொல்லுங்கள், யாக்கோபின், சத்தமாக சொல்லுங்கள், யாக்கோபின், சாரி, 37ஆம் அதிகாரம், 33ஆம் வசனம், 37, 33 சொல்லுங்கள். புலம்பினான், சத்தமாக சொல்லுங்கள். ஒரே நிமிஷம் சொல்லுங்கள். புலம்பினான். 34 அழுது துக்கித்து கொண்டிருந்தான். 35 அழுது கொண்டிருந்தான். ஒன்ஸ் அகைன் சொல்லுங்கள். புலம்பினான், துக்கித்து கொண்டிருந்தான், அழுது கொண்டிருந்தான். யாருடைய வீடு? ஒரு சின்ன கேள்வி, சின்ன கேள்வி. ஹலோ, அம்மா என்ன பார்க்குறீங்களா? சொல்லுங்கள். புலம்பினான், துக்கித்து கொண்டிருந்தான், அழுது கொண்டிருந்தான். சிஸ்டர், இந்த வீட்டில் உங்களை வச்சு மாதம் 2 லட்சம் கொடுத்தா $2,000 கொடுக்குறாங்க, இருக்கிறீங்களா? 2,000 பவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க, பிரிட்டிஷ் பவுண்ட். எந்த வீடு? புலம்பினான், துக்கித்து கொண்டிருந்தான். என்னங்க, நான் வெளியே பார்த்தா அப்படி தெரியுது. யாக்கோபே, நீ வேறு ஒன்று வாய், பூத்து குலுங்குவாய். ஆனால் உள்ளே போனா எல்லாம் சொல்லுங்க, ஜோடிக்கப்பட்டது. சத்தமாக சொல்லுங்க. வாடி போகும், வதங்கி போகும். ஏசாயன் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் சொல்லுங்க. ஜோடிப்பு, வாடி போகும், வதங்கி போகும். படிங்களா? ஏசாயன் 31ஆம் அதிகாரம் சொல்லுங்க. வாடி போகும், அது வதங்கி போகும். 31ஆம் அதிகாரம் ஏசாயா படிக்கிறீங்களா? 31ஆம் அதிகாரம். பொய்யை நம்பி 31ஆம் அதிகாரம்.
31ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. எஸ். ஒரு நிமிஷம் ரைட். 28ஆம் அதிகாரம் முதல் வசனம் கடைசி வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க 28 சொல்லுங்க. ஜோடிப்பு வாடி போகும். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். சத்தமா சொல்லுங்க. ஜனங்க எதை நம்புறாங்க? எதை நம்புறாங்க இன்னைக்கு எல்லாமே? ஹலோ, எதை நம்புறாங்க? ஃபோட்டோவில் பார்க்குற பொண்ணு வேற, நேரில் பார்க்குற பொண்ணு வேற. புரியவே மாட்டேது. எல்லாமே என்னது என்ன சொல்கிறாங்கல்ல? என்ன ஸ்டுடியோ என்ன சொல்கிறாங்க? என்ன ஃபில்டரா? ஃபோட்டோஷாப். சூப்பர். அனுபவம் பேசுகிறது. சொல்லுங்க. ஜோடிப்பு. ஹோட்டலில் பார்த்தா வெள்ளையாக இருக்குது, ஆனால் வீட்டில் போய் பார்த்தா அதுவும் அதிகாலையில் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். புரியவே இல்லை. எப்போ பார்க்கணும்? தூங்கி எழுந்த உடனே பார்க்கணும். புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க. ஜோடிப்பெல்லாம். ஆனால் எனக்கு எதுக்கு தான் மதிப்பு? இன்னைக்கு எதுக்கு தான் மதிப்பு? சத்தமா சிஸ்டர், லாஸ்ட் வீக் ஐ ட்ராவல் டு ஏர்போர்ட். அவன் கேட்குறான், டாக்ஸி டிரைவர் கேட்குறான், ஒயிட் போர்டு வேணுமா எல்லோ போர்டு வேணுமான்னு கேட்குறான். நான் ஏர்போர்ட் போகிறேன், புரியுதா உங்களுக்கு? ஏர்போர்ட் போகிறேன், ஒயிட் போர்டு வேணுமா எல்லோ போர்டு வேணும்னு கேட்குறான். நான் கேட்டேன், என்ன ரெண்டுக்கு வித்தியாசம்னு. ஒயிட் போர்டு போட்டால் சொந்தக்கார மாதிரி தெரியுமா, எல்லோ போர்டு போட்டால் வாடகைக்கார மாதிரி தெரியுமா? யார் கேட்பான்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்குறதுலாம் ஒயிட் போர்டு தான் கேட்குறானா. புரியவே இல்லை. ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வீட்டுக்கு ஏன்னா ஒருத்தர் ஒயிட் போர்டு வந்தானா அது வாடகைக்காரா சொந்தக்காரான்னு செக் பண்ணிங்க. என்னால் வித்தியாசம் கேட்டேன். அதுக்கு 500 ரூபா வித்தியாசமா. நான் ஏர்போர்ட் போகிறதுக்கு எல்லோ போர்டு வந்தால் எனக்கு ஒயிட் போர்டு வந்தால் எனக்கு என்ன? ஐயா புரியலைங்களா? நல்லா கவனிங்க. ஒயிட் போர்டு வச்சுக்கிறலாம் யாரும் இல்லை. பாஸ் டென்ஷன் ஆகிட போகிறாரு. ஒயிட் போர்டெல்லாம் என்னது இல்லை. என்னங்க பார்க்குறீங்க? சொல்லுங்கள். ஜோடிப்பு. சத்தமாக சொல்லுங்கள். இதை விரும்புகிறான் மனுஷன் இன்னைக்கு. தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? ரைட். எப்படி கலர் காஸ்ட்லாம் கிடையாது. ஓன் சாய்ஸா காட் சாய்ஸா? அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். நாமளே திருத்தி படிக்க வேண்டியது தான். புரியவே மாட்டேங்குது. பாருங்க, நம்ம வானான்னு சொன்ன கேட்குறானா என்ன பாருங்க எல்லாரும். அவன் என்ன தர சொல்கிறான்? தம்பி நீ இல்லை, அடைந்தால் மகாதேவி, இல்லையல் மரணதேவி. முதல்ல மகாதேவி கொடுப்பார், அப்புறம் மரணதேவி கொடுப்பார். புரியவே மாட்டேங்குது. நம்புறீங்களா? ஐயா என்ன கூப்பிட்றாரு அவர். சொல்லுங்க எல்லாரும். அஸ்திபாரம். சொல்லுங்க. சபை அஸ்திபாரம். அடுத்த வசனம் படிங்க. சபை கரங்களை உயர்த்தி தேவனுக்கு பிரியமானது. சொல்லுங்க. டிவைன் பிளசன். சிஸ்டர் சீக்கிரம் போடுறீங்களா? டிவைன் பிளசன். இந்த உலகத்திலே பிரியமான இடதுங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஐபி வீட்டில் ஒரு திருமணம் இன்விடேஷன் கார்டு வருது. நீங்கள் அங்கேயா இங்கேயா? அப்படியா? நிச்சயமாக, சத்தியமாக, உண்மையாக சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. எல்லாம் பொய்யா? அப்படியா? அங்கே முடிச்சுட்டு வருவாங்களா? எண்ணமெல்லாம் அங்கே தானே இருக்கும். எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் கல்யாண வீடு தானே. இதில் வேற சொல்லுவாங்க சீக்கிரம் முடிடி. ரைட். சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமான இடம். ஒரு உண்மை சொல்லட்டுமா? 55 ஆண்டுகளாக ஆண்டவரோடு நான் வாழ்கிறேன். ஐ நெவர் மிஸ் த சர்ச் இன் மை லைஃப். 2 முறை மட்டும், 2 ஞாயிற்றுக்கிழமை மட்டும். ஒன்று அப்போலோ மருத்துவமனையில் என்னுடைய சர்ஜரி, அடுத்து என்னுடைய சொந்த சகோதரனுடைய திருமணம் ஒரு சண்டே. இதை தவிர 55 ஆண்டுகளில் நான் சபையை விட்டதே கிடையாது. சொல்லுங்க. இதுதான் என் வாழ்வின் அஸ்திபாரம். எல்லாம் பைபிள் கேட்டு சொல்லுங்க. இதுதான் அஸ்திபாரம். திஸ் இஸ் மை லைஃப், திஸ் இஸ் மை ஃபவுண்டேஷன். சொல்லுங்க. சபை தான் பிரியமானது. மூன்றாவது, சபைதான் இந்த உலகத்திலே மகிமையானது. சொல்லுங்க. மகிமையானது. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு மகிமையே சபையால தான் வந்துச்சு.
ஒன்று சொல்லட்டுமா? இந்த சர்ச்சுக்கு வரத்துக்கு முன்னால் வீட்டில் சாயங்காலம் போய் உங்கள் பழைய படத்தை பாருங்கள், திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்கும். இப்போ போய் பாருங்கள், ராஜகலையாக இருக்கும். சத்தமாக சொல்லுங்கள். என்ன சிஸ்டர், பழைய படம் எப்படி இருக்கும்? அங்கால பரவேசர் மாதிரி இருக்கும். புரியவே மாட்டேங்குது. இது ஒரு பெருசு, இதில் இங்கே ஒரு தொங்கல், அங்கே ஒரு தொங்கல் இப்போ இருக்குது. ஆனால் சாயல் மாறி போச்சு. ஆமேன்னு சொல்லுங்கள். இங்கே வந்துட்டாலே மகிமை வந்துடும். சத்தமாக சொல்லுங்கள். இந்த வண்ணத்து பூச்சி பார்த்துக்கிறீங்களா? அதனுடைய லார்வா, அதாவது கூட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க, அது கருப்பாக இருக்கும். அதே கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அதே கூட்டுப்புழு இட் பிகம் மல்டி கலர். முதல்ல மண்ணிலை, இப்போ விண்ணிலை. முதல்ல மண்ணை சாப்பிடுது, இப்போ தேனை சாப்பிடுது. ஒரு வண்ணத்து பூச்சிக்கே அப்படிப்பட்ட பரிணாமம் இருக்குமானால் சபைக்குள்ளே வந்துட்டு அவங்க வாழ்க்கையே மாறிடும். முதல்ல எப்படி இருக்கும்? அந்த கூட்டுப்புழு எப்படி இருக்குது? லார்வா எப்படி இருக்குது? கருப்பா. யூ கேன் கேட்ச் வெரி ஈஸிலி. ஆனால் இப்போ யூ கேனாட் கேட்ச் த பட்டர்ஃப்ளை. சொல்லுங்க, என்னை பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லுங்க சத்தமா. முன்ன என் டேஸ்ட் வேற, இப்போ என் டேஸ்ட் வேற. அவன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா. சின்ன கேள்வி கேட்குறேன், ஒரு சின்ன கேள்வி. சீரியலில் விடுதலை பெற்றப்பட்ட கை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் அடி வாங்குது. சீரியலில் வெற்றி பெற்றவங்க மட்டும் பொய் சொல்லக்கூடாது. சீரியலில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். சீரியல் பார்த்தீங்கன்னா சீரழிஞ்சிருவீங்க. ஏன்னா எல்லாமே 2. எதை பார்க்குறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். என்னோட பார்க்குறீங்க, அவனுக்கு 2 அவளுக்கு 2. புரியவே மாட்டேங்குதுல்ல. இது முக்கியமானு கேட்குறீங்களா? சம்மந்தமே இல்லையா? ஐயா, சீரியல் இல்லாத வீடே கிடையாது. அந்த அம்மா சொல்லுது, நான் பார்க்குறது அது ஒன்று தான் பாஸ்டர், உங்கள் உத்தரவு கேட்டு நான் பார்க்கட்டுமான்னு விசிறிக்கு போனேன். என்ன அர்த்தம்? நீங்களும் சேர்ந்து பாருங்கிறது கொடுமை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். ரொம்ப நாள் சபைக்கு போனேன் ஐயா, ஆனால் ஞானசம் எடுக்கல. பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார், என் தம்பி ரொம்ப நாள் சபைக்கு வரிய ஞானசம் எடுக்கலன்னு கேட்டார். நான் சொன்ன ரொம்ப கஷ்டம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தான் குடிக்கிறேன், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாரு. நான் சொன்ன அவர்கிட்ட, ஐயா நான் சினிமா சாப்பாடு இல்லாமல் இருப்பேன், சினிமா பார்க்காம இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அந்த மனுஷன் சொன்னார், ஹென்றி ஜோசப் ஐயா பேர். அவர் ஒரு வார்த்தை சொன்னார்யா, தம்பி ஆண்டவர் பார்த்துப்பான்னு சொன்னார். 38-70 கணக்கு போடுவீங்களா? 38-70 எத்தனை வருஷம் ஆச்சு? என்னங்க? சின்ன திரையிலும் பார்க்கவில்லை, பெரிய திரையிலும் பார்க்கவில்லை. A total deliverance in a total life. சொல்லுங்க, முழுமையான வாழ்க்கைக்கு முழுமையான விடுதலை. சத்தமா சொல்லுங்க. சபை என்பது மகிமையான இடம். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. இங்கே வந்துட்டாலே என்ன வந்துடும்? வந்துச்சா? எத்தனை பேர் சொல்றீங்க மகிமை வந்துச்சுன்னு? அன்னைக்கு திருட்டு மூஞ்சா இருந்துச்சு, இன்னைக்கு ராஜகலையா இருக்குது. என்னடி பார்க்குறீங்க? கன்னடியில் போய் பாருங்க, நிறம் மாறலை, ஆனால் சாயல் மாறி போச்சு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அன்னைக்கும் கருப்பு தான், இன்னைக்கும் கருப்பு தான், ஆனால் அந்த கருப்பில் ஒரு அழகு. புரியவே மாட்டேங்குது இல்லை. ஏன் தெரியுமா? இங்கே வந்துட்டாலே மகிமை வந்துடும். சொல்லுங்க, வந்துட்டாலே மகிமை வந்துடும். சத்தமாக சொல்லுங்க. இந்த தம்பி சொன்னார் பார்த்தீங்களா, டாய்லெட்டே இல்லைன்னாரு. என்னங்க டாய்லெட்டு? தம்பி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என் கேஸ் கூட அதுதான். ஆனால் இன்றைக்கி நான் இருக்கிற வீட்டில் 13 டாய்லெட் இருக்குது. ஏன் நம்புறீங்களா? ஐயா, நான் இருக்கிற வீட்டில் 13 டாய்லெட் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? அது ஒரு கல்யாண மண்டபம். அதை வாங்கினவன் யூஸ் அங்கே ஆர்டர் வரல, விற்றுட்டு போயிட்டான். 13 பெட்ரூம் 13 பாத்ரூம் இருக்குது. சிஸ்டர் நம்புறீங்களா? எனக்கு 25 வயசில் பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. 30 வயசுக்கு பொண்ணே கிடைக்கல எனக்கு. ஏன்னா 13 கொடுத்துட்டு ஒரே ஒரு பாத்ரூம். வரவங்க தான் நான் சொல்லிட்டு போனாங்க, ஜபம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. யாருமே ஜபம் பண்ணல. புரியவே இல்லை. ஜபம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஐயா ஆமாம், ஜபமே பண்ணல. ஜபம் பண்ணாங்களான்னு தெரில. 5 வருஷமாக ஜபம் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் வந்தார், அவர் ஒரு ஐபிசி பாஸ்டர். அவர் ஒரு கூரை வீட்டில் இருந்தார். ஏதோ இறக்கப்பட்டு 4 பொண்ணில் ஒரு பொண்ணை கொடுத்தார். புரிய மாட்டேங்குது. என் மனைவி வரும்போது 2 கப்பன் சாஸ் எடுத்து வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஆண்டுடைய கிருபையில் 2000 அப்பா அம்மா பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். சொல்ல, சபைக்கு வந்துட்டாலே மகிமை வந்துடும். சத்தமாக சொல்லுங்க. சொல்ல, சபைக்கு வந்தாலே என் ரேஞ்சே மாறிடும். அழகு மாறும், பேச்சு மாறும், சிந்தனை மாறும், என்னுடைய பர்சனாலிட்டியே மாறிடும். மாறினவங்க மட்டும் கைத்தட்டி ஆமேன்னு சொல்லணும். என்ன தம்பி பேச்சு மாறிடுச்சா? அந்த ஹவுசிங் போர்டு பேச்சு வரல இல்லை? இப்போ
பார்த்தாலே தெரியல, ஹவுசிங் போர்டு ஆள் மாதிரியே தெரில. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப கொடுமை. மன்னிக்கணும், இந்த அம்மா ஹவுசிங் போர்டில் இருக்குது, ஆனால் இந்த அம்மா சொல்லி சொந்த வீடு இருக்குதான்னு கேட்குது. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் எல்லா பொண்ணுங்களை பெற்றவங்கலாம் பையனுக்கு சொந்த வீடு இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்படி உங்களை கேட்டிருந்தா நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீங்க. புரிய மாட்டேங்குது. அது நாங்கள் அநியாயமாக இல்லை? சொந்த வீடு தான். சொந்த வீடு ஐயாவுக்கு கல்யாணம் இருக்காது. சொந்த வீடு போன கல்யாணம் பண்ணீங்க? புரியவில்லை. பாஸ்டர் அம்மா 100 ஆண்டு காலம் வாழ்க. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் அவன் ஹவுசிங் போர்டு வீட்டில் இருக்கிறான், ஆனால் சொந்த வீடு கேட்குறான். நீ எப்படி கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், சொல்லுங்க. மகிமைன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சபை ஒரு மகிமையான இடம், தெய்வீகமான இடம். அடுத்து, சபை என்பது என்னை உருவாக்கும் இடம். சொல்லுங்க, சபை என்னை உருவாக்கும் இடம். 87ஆம் சங்கீதம். சொல்லுங்க, யாரெல்லாம் உருவாக்க தெரியுமா? யாரை? ராகாபை, பாபிலோனை, பெலிஸ்தியனை, தீரியனை, எத்தியோப்பியனை, அதாவது திருடனையும் கொலைபாதகரையும் விபச்சாரக்காரர்களையும் சூனியக்காரர்களையும் சபை உருவாக்குகிறது. சொல்லுங்க, உருவாக்கும் இடம். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? ராகாப் நல்லவளா கெட்டவளா? ராகாப். என்னங்க எப்படி பார்க்குறீங்க? பாபிலோன், தீரியன், பெலிஸ்தியன், எத்தியோப்பியன். சொல்லுங்க, எந்த மனிதனையும் சபை மாத்திரும். ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சத்தமா சொல்லுங்க. எவ்வளோ பேர் பார்த்தல குடிகாரனா வந்தாங்க, விபச்சாரக்காரா வந்தாங்க, மோசமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சபை ஒரு மனிதனை உருவாக்கும் இடம். சொல்லுங்க, உருவாக்கும். சொல்லுங்க, பிறப்பிக்கும் இடம். யாரை மாத்துதான்? யாரை மாத்துதான்? 4ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். 4ஆம் வசனம். அதை விட்டுருங்க. ராகாபை, பாபிலோனை, பெலிஸ்தியனை, தீரியரை, எத்தியோப்பியனை, சுத்தங்க எல்லாரையும் மாத்துது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. இங்க வந்து மாறினவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லணும். நான் சொல்ல தமிழ் புரியலையோ? குடிகாரனா வந்தேன், விடுதலை ஆக்கினார். சினிமா பைத்தியமா வந்தேன், விடுதலை ஆக்கினார். கடன்காரனா வந்தேன், விடுதலை ஆக்கினார். வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்தேன், என்னை விடுதலை ஆக்கினார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. சபை என்னை உருவாக்கிற்று. நல்லவங்களையா இவங்க? ராகாபை, பாபிலோனை, பெலிஸ்தியனை, தீரியனை, எத்தியோப்பியனை, இவங்க அத்தனை பேருமே நித்திய, அதாவது சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்டவனை ஆசீர்வாதமாக மாற்றுவது சபை. நெகேமியாவில் போட்டிருக்குது, சாபத்துக்குட்பட்டவனை ஆசீர்வாதமாக மாற்றுவது சபை. எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. அஸ்திபாரம், பிரியமான இடம், மகிமையான இடம், என்னை உருவாக்கும் இடம். 5ஆம் வசனம், என்னை ஸ்திரப்படுத்தும் இடம். சத்தமா சொல்லுங்க. சீயோனை குறித்து சத்தமா சொல்லுங்க. இல்ல சத்தமா அந்த இடத்துல உங்க பேரை போட்டுப்பீங்களா? உங்க பேர். எவரிபடி ஷுட் ரீட் யுவர் ஓன் நேம். ஸ்டீஃபனை குறித்து சத்தமா சொல்லுங்க. என் பேர் நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. என்னை குறித்து சொல்லப்படும். நான் சொல்றவா சொல்லுங்க. சபை என்னை ஸ்திரப்படுத்தும் இடம். சத்தமா சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது? அதாவது சைமன் என்ற வார்த்தையின் பொருள் ஷிஃப்டிங் சாண்ட். நல்லா கவனிக்கணும். சைமன் ஷிஃப்டிங் சாண்ட். பீட்டர் என்ற வார்த்தைக்கு பொருள் பெட்ராஸ். நல்லா கவனிங்க. மணல் பாறை மணலாய் மாறும், ஆனால் மணல் பாறையாய் மாற முடியாது. தமிழ் புரியுதா? பாறை மணலாகலாம், மணல். ஆனால் இவர் வந்து மணலையே பாறையாக்கிடுவார். சைமன் என்ற வார்த்தைக்கு பொருள் ஆற்று மணல். ஆற்று மணலை கர்த்தர் கற்பாறையாய் மாற்றினார். எத்தனை பேர் இந்த தம்பியை பார்த்து கேட்குறேன், தம்பி நீங்கள் வந்த உடனே ஒழுங்காக இருந்தீங்களா? சபையில் போவதும் வருவதும் போவதும் வருவதும் என்ன பார்க்குறீங்க? காகத்தை போல போவதும் வருவதும். ஒழுங்காக இருந்தீங்களா? நான் கண்டினியூ வந்தீங்களா? கொஞ்சம் கேப்பு, இடைவெளி அப்படிலாம் இல்லையா? நீங்கள் 1000ல் ஒருத்தர் மாதிரி தெரியுது. எனக்கு எத்தனை பேர் தெரியுமா? வருவார் போவார். இந்த பேழையில் போகிறதும் வருகிறதும். எப்படியா அங்கே இல்லை? அப்படியா நான் ஸ்டாப் ரெகுலராக வருவாங்களா? சிலர் மட்டுமே. ஐயா வார்த்தை கேட்டிங்களா? சொல்லுங்கள். சபைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா வாழ்க்கை ஸ்திரமாயிடும், ஊழியம் ஸ்திரமாயிடும், உங்களோட ஜீவன் ஸ்திரமாயிடும். ஸ்திரமில்லாத வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு எதுலையுமே பிடிப்பே வரலைங்க, இங்கே வாங்க பிடிப்பு வந்துடும். ஆமான்னு சொல்ல மாட்டீங்களா? பிடிக்கவே இல்லை. எது பிடிக்கல? யாரை பிடிக்கல? புஷணிய. ஆமீன் சொல்லுங்க. சபைக்குள்ள வந்துட்டா சொல்லுங்க ஸ்திரத்தன்மை வந்துடும். எல்லாம் சொல்லுங்க ஸ்திரத்தன்மை. எல்லாம் கரங்களை உயர்த்தி. இங்கே வந்து தான் என் வாழ்க்கை ஸ்திரமாச்சு. இந்த பிரதர் சொன்னார் பார்த்தீங்களா,
இங்கே வந்து என் வாழ்க்கை ஸ்திரமாச்சு. இந்த தம்பி சொன்னார், உண்மையா தம்பி? இங்கே வரலன்னா இருப்பேன் நீ வேலூர் புழல் கண்டிப்பான்றாரு. என்ன கல்லூரி அதெல்லாம்? வேலூர் புழல் பாளையங்கோட்டை சொல்லுங்கள், எல்லாம் கரங்களை உயர்த்தி. இங்கே மட்டும் நான் வரலைன்னா என் வாழ்க்கை தறிகெட்டு போயிருக்கும். சொல்லுங்கள், இந்த இங்கே வந்ததுனால ஒரு ஸ்திரமான வாழ்க்கை, உறுதியான வாழ்க்கை, மேலான வாழ்க்கை, ஸ்மூத் லைஃப். சொல்லுங்கள், ஸ்மூத் லைஃப், ஸ்ட்ரைட் லைஃப். ஆமீன். ஸ்டெட்ஃபாஸ்ட் லைஃப். சொல்ல, உறுதியான வாழ்க்கை, ஸ்திரமான வாழ்க்கை, அதாவது ஒரு சமமான வாழ்க்கை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அடுத்தபடியாக 6ஆம் வசனம், சபை என்பது சொல்லுங்க, சபை என்பது என்னை தொகையிடப்படுகிற சொல்லுங்க டிவைன் சொல்லுங்க, என்னை தொகையிடுகிற இடம். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன பாருங்க மாமா, உங்களுக்கு தான் சொல்ல நம்புறேன். நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ என்ன பாருங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, சபை என் ஜெபத்தை, என் உழைப்பை, என்னுடைய காணிக்கைகளை God records. சிஸ்டர் இங்கிலீஷ்ல படிப்பீங்களா? Anybody have English Bible? You have English Bible? அதில் ஒரு வார்த்தை இருக்குது, God records and God register. என்னெல்லாம் பாருங்க, சூப்பர். படிமா, the Lord records, He registered. சூப்பர். once again சொல்லுங்க, ரெக்கார்ட், ரெஜிஸ்டர். ஐயா, எதை ரெஜிஸ்டர் பண்ணுவோம்? எதை ரெஜிஸ்டர் பண்ணுவோம் பொதுவா? ஹலோ, எதை ரெஜிஸ்டர் பண்ணுவோன்னு கேட்டேன். என்னங்க, வேற ஒன்றும் பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்க, நான் பண்ற எல்லாமே ஐயா உங்களுக்கு தான் சொல்றேன். வாட் ஆர் யூ ஹவ் டன், வாட் யூ ஆர் டூயிங், காட் ரெக்கார்ட்ஸ் எவ்ரிதிங். சிஸ்டர், பீப்புள் மே ஃபர்கெட் இட், பட் காட் ரெக்கார்ட்ஸ் எவ்ரிதிங். சொல்லுங்க, காட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர். ஐயா பண்ற ஊழியத்தை இது வரைக்கும் 57 வருஷம் பண்ணார, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஆமீன். இஸ் ரெக்கார்டட் இன் த டிவைன் கிங்டம். அவருடைய ராஜ்யத்தில் ஐயா பண்ண எல்லாமே, அம்மா பண்ண எல்லாமே, பிள்ளைகள் பண்ண எல்லாமே சொல்லுங்க, ரெக்கார்ட் அண்ட் ரெஜிஸ்டர். கைதட்டி ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, என்னோட நேரம், என்னுடைய உழைப்பு, என் ஜபம், என் காணிக்கை, இது கூட கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆமீன். நீ போட்டு கிழிஞ்ச நோட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. புரியவே இல்லை. நீ போட்ட செல்லாத நோட்டோட ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னடி பார்க்குறீங்க? நீங்கள் போட்ட இலங்கை நாணயத்தோடு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. அது இவர் மாற்ற போகும்போது இலங்கை விடுதலை இப்படி நினச்சிப்பான் அவன். புரியவே இல்லை. போடுறாங்களா? எப்படி பேங்கில் மாற்றிப்பீங்களே? மேனேஜர் ஃப்ரெண்டா உங்களுக்கு? குப்பையில் மாற்ற மாட்டீங்க. இதில் வேறு அந்த ஆள் என்ன சொன்ன சொல்கிறார், புருஷன் பாஸ்டருக்கு மேனேஜர் ஃப்ரெண்டுடி, போட்டுடி. மனசாட்சியே இல்லை. நல்ல பாருங்க, அந்த ஒரு 500 ரூபா நோட்டும் ஒரு 10 ரூபா நோட்டு பேசிச்சான். 500 ரூபா நோட்டும் 10 ரூபா நோட்டும் பேசிச்சான். இந்த 500 ரூபா நோட்டு சொல்லிச்சான், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எங்கெல்லாம் போகிறேன்னு தெரியுமா, நான் போகாத இடமே இல்லை. சென்னை சில்க்கு போகிறேன், சரவணா ஸ்டோர் போகிறேன், போத்தீஸ்க்கு போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கிடையா? கசானாவுக்கு போகிறேன், என்ன சரவண பவனுக்கு போகிறேன், நான் வீராஸுக்கு போகிறேன். ஆனால் நான் அமைதியாக இருக்கிறேன். ஆனால் சில்லற நீ இந்த பெந்தகோஸ்தைக்கார மாதிரி எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுனே இருக்கிற. சத்தம் கேட்குதா? அப்போ சொல்லிச்சான், நீ எங்கெங்கேயோ போகிற, நான் வார வாரம் சபைக்கு ஒழுங்காக போகிறேன், வேத பாடத்துக்கு போகிறேன், காலையில் போகிறேன், சாயங்காலம் போகிறேன். எங்கே இது சொல்லுது? இப்போ சில்லற சொல்லுது, நான் எங்கெல்லாம் போகிறேன், சபைக்கு போகிறேன், பைபிள் ஸ்டடிக்கு போகிறேன், ஜபத்துக்கு போகிறேன். ஐயா கன்வென்ஷன் நடத்த நான் கன்வென்ஷன் நான் போகிறேன். நீ போகாத இடம் சபை, நான் ஒழுங்காக போகிற இடம் சபை. புரியவே இல்லை. அதுக்கு ஒரு ஆமேனா? மனசாட்சியே இல்லை. இதுக்கு ஆமேன்னு சொல்றதே புரியல. இது சொல்லுது, நான் எங்கெல்லாம் போறேன்னு தெரியுமா? ஆனால் இது சொல்லுது, நீ எங்கெல்லாம் உங்க எஜமான் எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போறாரு. எங்க எஜமான் ரொம்ப நல்ல எஜமான், காலை மாலை வேத பாடம் ஊழியம் எங்க போனாலும் நான் எல்லாமே ஒரு போறதில்லை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? மனசாட்சியில் உங்களுக்கெல்லாம் எங்களை பார்த்து எப்படி தெரியுது? உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? சொல்லுங்க, தொகையிடுவார். காலம் கடந்து வரது தொகையிடுவார். உன்னை சொல்லட்டுமா? காலம் கடந்து சபைக்கு வருவது ஆண்டவரை அவமானப்படுத்துவது. என்ன சொல்லுங்க, நம்புறீங்களா? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். பாபா போட்டிங்களா? சொல்லுங்க, சபை என்பது, சத்தமா சொல்லுங்க, எ டிவைன் பிளஸ், அதாவது ப்ரொவிஷன். சொல்லுங்க, ஊற்றுன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
பாருங்க, நான் முடிக்கிறேன். இது என்ன தண்ணின்னு தெரில எனக்கு, அது தெரியாத பின்ன இல்லை அக்வாஃபினாவா இல்லை ஃபில்டரா என்னன்னு தெரில. கவனிங்க, ஆற்றின் சுவை வேறு, ஏரின் சுவை வேறு, குளத்தின் சுவை வேறு, மெட்ரோ வாட்டரின் சுவை வேறு, போர் தண்ணியின் சுவை வேறு, ஊற்றின் சுவையே வேறு. அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, சபை என்பது ஊற்று. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அதாவது ஏரியை அளக்கலாம், குளத்தை அளக்கலாம், ஆற்றை அளக்கலாம், ஊற்றை அளக்க முடியாது. சபை என்பது அளவிடப்பட முடியாத ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு இடம். சொல்லுங்க, யூ cannot லிமிட்டட். சொல்லுங்க, யூ cannot லிமிட்டட். இது சொல்ல புரியுது உங்களுக்கு? இன்னும் சொல்ல விரும்புகிறேன், சபை என்பது என்ன பாருங்க, இந்த டேஸ்ட் வேற, குளத்து தண்ணி வேற, ஆற்று தண்ணி வேற, ஆனால் ஊற்று தண்ணீரே வேற. சொல்லுங்க, எங்கள் சபையினுடைய பாஸ்டருடைய பிரசங்கமே தண்ணி டேஸ்ட். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஊற்று தண்ணீருடைய டேஸ்டே வேற தான். சொல்லுங்க, சபையுடைய டேஸ்டே வேற தான். சத்தமா சொல்லுங்க. ஆமீன். நீங்க 1000 கூட்டத்துக்கு போங்க, ஆனால் சபை டேஸ்டே வேற தான். சொல்லுங்க, சபை என்பது a நியூ ப்ரொவிஷன். சொல்லுங்க, நியூ ப்ரொவிஷன். கரங்களை உயர்த்தி கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபின் வீட்டிலே புலம்பல், துக்கம், அழுகை, ஆனால் சபையில் ஆடலும் பாடலும் உண்டு. சொல்லுங்க, ஆடுவாரும் ஆடுவாரும் பாடுவாரும். யாக்கோபின் வாசஸ்தலத்தில் என்ன இல்லை? என்ன இல்லைம்மா? சீக்கிரம் முடிங்க பாச, சாப்பாடு ஆறி போகுது. சொல்லுங்க, ஆடுவாரும். சொல்லுங்க, ஆடுவாரும் பாடுவாரும். சொல்லுங்க, ஆடுவாரும் பாடுவாரும். யாக்கோபு வீட்டில் என்ன இல்லை? எல்லாம் எழுந்து சொல்லுங்க, சபை என்பது, எழுந்திருந்து சொல்லுங்க, சபை என்பது என் வாழ்வின் அஸ்திபாரம். சபை என்பது பிரியமான இடம். சபை என்பது மகிமையான இடம். சபை என்பது என்னை உருவாக்கும் இடம். 5ஆம் வசனம், சபை என்பது என்னை ஸ்திரப்படுத்தும் இடம். சபை என்பது என்னை தொகையிடுகிற இடம். சபை என்பது என் தேவைகளை சந்திக்கும் இடம். டிவைன் ப்ரொவிஷன், டிவைன் ப்ரொவிஷன். சொல்லுங்க, ஊற்று. சத்தமா சொல்லுங்கம்மா. உங்கள் தாகம் தீர்க்கப்படும், உங்களுடைய வாஞ்சிகள் தீர்க்கப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே ஆடலும் பாடலும் உண்டு. சொல்லுங்க, தேவன் என்னை இந்த சபையில் வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் திரையில் போடுறீங்களா? 1 கொரிந்தியர் 12:18 எல்லாரும் வாசித்து முடிப்போம். 1 கொரிந்தியர் 12:18 படிப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, தேவன் அவருடைய சித்தத்தின்படி இந்த சென்னையில இந்த சபையில என்னை வைத்தார். முதல் வார்த்தை கடைசி வார்த்தை சொல்லுங்க, தேவன் அவருடைய சித்தத்தின்படி இந்த அழைப்பின் நிதிரொலி சபையில என்னை வைத்தார். நானா வரல, பொண்ணுக்காக வரல, பெண்ணுக்காக வரல, மண்ணுக்காக வரல. சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்? மண்ணுக்காக ஒரு புஸ்தகம், பெண்ணுக்காக ஒரு புஸ்தகம், ஆனால் மனிதனுக்கான புஸ்தகம் பைபிள் தான். மண்ணுக்காக என்ன புஸ்தகம் அப்படி தெரியாது நினைக்கிறல. மண்ணுக்காக பாரதம், பெண்ணுக்காக ராமாயணம், அப்படிதானே? ஆனால் மனுஷனுக்காக தான் பைபிள். சொல்லுங்க, தேவன் நான் விரும்பி வரல. சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, நீ பாஸ்டர் நான் விரும்பி வரல, நீங்க சொல்லி வரல. நீங்க என்ன திட்டினாலும் அடிச்சா கூட இங்கே தான் இருப்போம். ஏன்னா சத்தமா சொல்லுங்க. இன் இங்கிலீஷ், God set. God set. சொல்லுங்க, என் ஆண்டவர் இங்கே செட் பண்ணிட்டாரு. சத்தமா சொல்லுங்க, ஐ வில் நாட் மூவ். தேவன் என்னை இந்த சபையில் வச்சிருக்கிறாரு. சத்தமா சொல்லுங்க, சாகும் வரை இங்கே தான் வைப்பேன். உங்களை யார் வச்சது? சத்தமா நாங்கள் வைக்கல. நாங்கள் வச்சா நீங்கள் சீக்கிரம் போயிடுவீங்க. அவன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க, தேவன் எப்படி வச்சாரு? இந்த வார்த்தை படிங்களேன் சத்தமா. ஆமீன். Do you believe it? Sister, God set in India. God set you in India. God set. சொல்லுங்க, God set. சத்தமா சொல்லுங்க. ஆமீன். அது அடுத்த வார்த்தை போட்டிருக்குது, டு ப்ளீஸ் ஹிம்.
அது அவருக்கு ரொம்ப பிரியமா. சொல்லுங்க, தேவன் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. சத்தமாக சொல்லுங்க. தம்பி, நிறைய அழைப்பெல்லாம் நிறைய வரும். பி கேர்ஃபுல். அழைப்பெல்லாம் தேவன் அல்ல. புரிய மாட்டேங்குது. அழைப்பெல்லாம் நம்புறீங்களா ஐயா? தடைகள் எல்லாம் பிசாசு அல்ல. வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல. வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல. தடைகள் எல்லாம். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? இங்கே வர்றதுக்கு எவ்வளோ தடை தெரியுமா ஐயா? இங்கே வர்றது ரொம்ப தடை. இப்போ தான் மீட்டிங் வந்தேன். இன்னொரு மீட்டிங் நாளை காலையில் எனக்கு இன்னொரு மீட்டிங் திருவள்ளூரில். நான் சொல்ல வந்த கருத்து, நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவரி ஆப்பர்ச்சுனிட்டி தெர் இஸ் எ ப்ராப்ளம் அண்ட் எவரி ப்ராப்ளம் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல நீங்கள் ஊர் சுற்றத்துக்கு வாய்ப்பு நிறைய, சபைக்கு வர்றதுக்கு என்னங்க கரெக்டாக சபைக்கு வரும்போது தலை சுற்றுது இல்லை? என்னென்னு பார்க்குறீங்க? சபைக்கு வயிறு கலக்குது. என்னென்னு பார்க்குறீங்க? வந்தனா ஏன் வரல? நான் ஒரு கேள்வி கேட்டீங்க 10 பதில் சொல்கிறீங்க. வந்தனா என்னங்க? அன்னைக்கு தான் யார் வந்தா தெரியுமா? எங்கள் அம்மா வந்தா. அம்மா இல்லை, மேற்படி அனுப்பின ஆவி. அது புரியவே இல்லை. யார் வந்தா? அந்த அம்மா சனிக்கு விடக்கூடாது. நீ ஒன்று சொல்லணும், ஏம்மா நான் சபைக்கு போகிறேன், இந்த வீட்டு சாவி, ஒன்று என் கூட வா, இல்லைன்னா வீட்டில் தூங்கு. 2 தடவை சொல்லுங்க, வரவே மாட்டாங்க. ஒரு சாட்சி சொல்கிறேன். 55 ஆண்டுகளில் ஞாயிற்றுக்கிழமையில் நான் எந்த திருமணத்துக்கும் போனதே இல்லை, எந்த நிகழ்ச்சிக்கும் போனதில்லை. மை ப்ரையாரிட்டிஸ் இஸ் காட். எல்லாம் சொல்லுங்க, முக்கியங்களில் முக்கியம் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க, என்னை வைத்தார். சொல்லுங்க, மகிமையான இடம், ஸ்திரப்படுத்தும் இடம், பிரியமான இடம், என் தேவைகளை சந்திக்கிற இடம். சபை என்பது எவ்ரிடே நியூ டேஸ்ட். Every day there is a new opportunities. Every day there is a new level. இங்கே வந்துட்டாலே லெவலே மாறிடும். ஊற்று லெவல் மாறுமா அப்படி இருக்குமா தம்பி? ஊற்று மாறுமா? லெவல் அப்படி இருக்குமா? ஊற்று இட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? எவ்ரி டே இட் கோஸ் இன்க்ரீஸ். சொல்லுங்க, இங்கே வந்துட்டாலே. சத்தமாக சொல்லு தம்பி. அடுத்து நான் பிரசங்கம் பண்ணுவேன். போட்டியா இல்லை, நாட் சப்ஸ்டிடியூட், சப்ளிமெண்ட். நீ நிறைய பேர் சப்ஸ்டிடியூட், அதாவது சப்ளிமெண்ட்டாக இருக்கக்கூடாது, சப்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடாது, இணையாக இருக்கணும், இதாக இருக்கக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி. ஸோ இந்த சபையில் என்னை கர்த்தர் வைத்தார். இந்த சபையில் இவரை போதகராக வைத்தார். He can be a pastor in Nagarkoil. He can be a pastor in Kanyakumari. But God has set him in Chennai. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, இவரை வைத்தார், என்னை வைத்தார், ஸ்திரப்படுத்த, தொகையிட, மகிமையான வாழ்க்கையை தர, என் தேவைகளை சந்திக்க இதுவரை நடத்தினார். ஆண்டுக்கு 3 பேர் உண்டு. எபினேசர் இம்மட்டு உதவி செய்தார். இம்மானுவேல் உதவி செய்கிறவர். யெகோவா ஈரே உதவி செய்பவர். சொல்லுங்க, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். பாஸ்ட் இஸ் இம்மானுவேல், சாரி எபினேசர். பிரசன்ட் இம்மானுவேல், யெகோவா ஈரே எதிர்காலம். சொல்லுங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். இதுவரை நடத்தினார், தொடர்ந்து கர்த்தர் நடத்துவார். எல்லாம் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க.